காட்ஸிலா எக்ஸ் காங் நம்ம நினைச்சதை விட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. டக்குனு இதோடைய அடுத்த படத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி லெஜெண்டரி அண்ட் WB பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுடைய அடுத்த காட்ஸிலா எக்ஸ் காங் 2 அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ரைட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இப்போதைக்கு டேரக்டருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆடம் விகர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை காட்ஸிலா எக்ஸ் காங் 2 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு புது டேரக்டர் தான் வர போறாரு. ரொம்ப நாளாக இவர் வருவாரா அவர் வருவாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூமர் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ ஃபைனலாக கிராண்ட் ஸ்புட்டோரே அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் பண்ணியிருக்காங்க. யார் அவரு நீங்கள் கேட்பீங்க. எனக்கும் இவருடைய ப்ராஜெக்ட் எதுவுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. லேட்டஸ்ட்டாக ஐ ஆம் மதர் அப்படின்னு சொல்ல ஒரு ஹாரர் கலந்த த்ரில்லர் படத்தை பற்றின அவர் எடுத்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் டார்க்கான படம் தான் அது. அதை பார்த்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க போல. ஸோ இப்போதைக்கு அந்த டேரக்டரை காட்ஸிலா எக்ஸ் காங்கோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆடம் விகர்ட்டோட இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிக்கலாக தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அந்த ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு காட்ஸிலா 2014 வந்த மாதிரி டார்க்காக ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மேபி அந்த மாதிரி கொடுக்கறதுக்காகவே ஒரு ஹாரர் த்ரில்லர் டேரக்டர் உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ. இவருடைய ப்ராஜெக்ட் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. 2-3 படங்கள் பார்த்தா தான் தெரியும் இவர் வந்து செட் ஆக மாட்டாரான்னு. பட் இப்போதைக்கு ஒரு புது டேரக்டர் ரைட்டரை உள்ள கூட்டிட்டு வந்து அடுத்த மான்ஸ்டர்ஸ் ப்ராஜெக்டை அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போகிற வேகத்தை பார்த்தா அடுத்த வருஷமே இந்த படம் வந்துடும் போலயே அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் அப்படி நடக்க வாய்ப்புகள் கம்மி. 2026 தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ 2026 காட்ஸிலா எக்ஸ் காங் 2 நீங்கள் பார்த்துலாம் நம்புறேன். அவசரப்படுறேன்னு சொதப்பி விட்றாதீங்கடா ஐயப்பா, பொறுமையாக எடுங்க, காத்திருக்கோம்.